நல்ல நான் வந்து வெளிச்சம், நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, நான் அப்படி இப்படின்னு பெருமை அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க நிறைய காயப்படுவீங்க. நீங்க ரொம்ப காயப்படுவீங்க. நீங்க பேச தெரியாதவர்களா இருந்தால் ஒன்னும் செய்யாத காரியத்திற்கும் நீங்க ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. அதனால இன்றைக்கு இந்த 11வது நாள் எல்லாரும் என்ன ஜெபிக்கிறோம்னா, ஆண்டவரே எனக்கு என்ன கற்றுக் கொடுங்க அப்படின்னா, பேசுறதற்கு எனக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஆமென் சொல்லுங்க. கேட்கலாமா எல்லாரும் ஆண்டவரிடத்துல? கணவனிடத்துல எப்படி பேசணும்னு கேட்கல, தெரியணும். மனைவியினிடத்துல எப்படி பேசணும்னு கேட்கல, மனைவியினிடத்துல பேசுறதுக்குன்னு ஒரு கிருபை வாங்கணும். கண்டிப்பா விளையாட்டு நினைச்சிருக்காதீங்க. அப்படியே நான்லாம் நிறைய ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆண்டவரே மனைவியினிடத்துல பேசுறதுக்கு ஒரு கிருபை தாங்க. ஏன்னா நம்ம எங்கேயோ உட்காந்துருப்போம். நம்முடைய யோசனை, நம்முடைய தரிசனம் எல்லாம் ரொம்ப பெருசா வித்தியாசமா இருக்கும். அவங்க அந்த குண்டு சட்டியில சின்ன ஒரு சட்டிக்குள்ள இருப்பாங்க. நம்ம மைண்ட் அந்த சட்டிக்குள்ள வரவே வராது. ஏன்னா அவங்க மூளை எப்படி, அவங்க ஒண்ணுமே அவங்களுக்கு இன்னைக்கு மதியான சாப்பாடு தான் உங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கு அங்க பிரச்சனை இருக்கும், வேற மாதிரி பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த நேரத்துல மனைவியின் இடத்துல சரியா பேசல அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து கஷ்டமா இருக்கும். அதனால மனைவியின் இடத்துல பேசுவதற்கு இன்னைக்கு ஒரு நபரை வந்து ஒரு கம்பெனியில் சந்திக்க போனேன். அப்போ வந்து அவர் வந்து அவருடைய மேனேஜர் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அவர் கையில் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவர் சொல்லும்போது சொன்னார், அந்த ஓனர் வந்து பெரிய கோடீஸ்வரர். அவர் வந்து வரும்போதே அவர் கணிச்சுக்குவாராமா, ஓனர் வந்து கோபமா வர்றாரா, அவர் வந்து சந்தோஷமா வர்றாரான்னு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஏன் எப்படி அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொல்றாரு, அவர் கேட்ல இருந்து இப்படியே சுத்திட்டு வந்தாருன்னா கோபமா வர்றாருன்னு அர்த்தம். அவர் பக்கத்துல போக மாட்டார். அவர் கேட்ல இருந்து இப்படியே சுத்திட்டு வந்தாருன்னா அவர் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அங்க சுத்துறதுக்கும் இங்க சுத்துறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, கேட்ல இருந்து இந்த பக்கம் வந்தா வெறும் காடா இருக்கு, மரம், அங்க ஆள் நடமாட்டமே இல்ல. அந்த இடத்துல போனாருன்னா அவர் என்னவா இருக்காராமோ, கோபமா இருக்காராமோ. நல்லா இருக்கிறாருன்னா ஆளெல்லாம் வேலை செய்யற இடத்துக்கு வருவாராமோ, அவங்கள்ட்ட 2 வார்த்தை பேசலாம். இங்க உள்ள வந்தாட்டாருன்னா கண்டிப்பா அவர் நல்ல மூடோட தான் வர்றாரு. அப்ப எது ராஜாட்ட சொன்னாலும் அவ்வளவுதான், அழகா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றாரு. ஒரு வேலை செய்யறது எப்படி அழகா கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாரு பாத்தீங்கன்னா. அவருக்கு பார்த்தா இன்னைக்கும் நல்ல வருமானத்துல நல்ல மேனேஜர், ரொம்ப நல்லா வர வச்சிருக்கிறாரு. அப்போ நீங்க இதை வேதத்துல கூட கற்றுக்கொள்ள முடியும். நீங்க எஸ்தரை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது அவள் வந்து அவங்கள்ட்ட பேசும்போது வைராக்கியமா பேசுறா. என்ன பேசுறாங்க? தன்னுடைய